வனிதா விஜயகுமார் அவர்கள் ஃபோர்த் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே வருது. சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டுருக்க டாப்பிக்கே இதுதானே சொல்லலாம். ஏன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ராபர்ட் மாஸ்டர் அவர்களோட கையை பிடிச்சிட்டு சேவ் த டேட் 5th அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட்டில் தொடர்ந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமா. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன் இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதாவது ஃபேமஸ் நடிகர் விஜயகுமார் அவர்களோட செகண்ட் ஒய்ஃப் மஞ்சுளா அவர்களோட பொண்ணு தான் வனிதா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாட்டர். செகண்ட் டாட்டர் வந்து பிரீதா, ஸ்ரீதேவி. இவங்க தான் 3 டாட்டர் செகண்ட் ஒய்ஃப்க்கு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் முத்துக்கண்ணா அவங்களோட டாட்டர் அண்ட் சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிதா விஜயகுமார், அனிதா விஜயகுமார் மற்றும் அருண் விஜயகுமார். இவங்க தான் வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபோட 3 பசங்க. இவங்க வந்து செகண்ட் ஒய்ஃபோட முதல் பொண்ணு தான் இவங்க அக்டோபர் 5, 1980 வந்து பிறந்திருக்காங்க. தற்போதைய வயது வந்து 44. பிக் பாஸ் சீசன் 3 பார்ட்டிசிபெண்ட். அப்புறம் வந்து குக் வித் கோமாளியோட வின்னரும் கூட இவங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து 2000 ஆகாஷ் அப்படின்றவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து 2 பசங்க, விஜய் ஸ்ரீஹரி அப்புறம் வந்து ஜோவிகா விஜயகுமார். இவங்களோட விவாகரத்து ஆயிடுச்சு இவங்க 2 பேர்த்துக்குமே 2007 ஆச்சு. அப்போ விஜய் ஸ்ரீஹரி வந்து நான் என் தாத்தா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீசெண்டாக எங்கள் தாத்தா கூட வந்து போயிட்டாரு. அப்புறம் ஜோவிகா விஜயகுமார் அவங்க அம்மா கூட தான் வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனந்த் ஜெயராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள 2007 எப்போ டிவோர்ஸ் ஆச்சு அதே வருஷத்தில் 2007 வந்து இவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, ஜெயனிதா ராஜன். இவங்க வந்து 2012 வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஜெயனிதா ராஜன் அவர்களும் வந்து அவங்க அம்மா வனிதா கூட தான் வந்து இருக்காங்க. தேர்ட் மேரேஜ் வந்து பீட்டர் பால் அப்படின்றவங்களை வந்து 2020 வந்து பண்ணிக்கிட்டாங்க. 8 இயர்ஸ் கேப் செகண்ட் மேரேஜுக்கும் தேர்ட் மேரேஜுக்கும். இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவருக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்காங்க. எலிசபெத் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட 2 குழந்தைங்க இருக்காங்க. 2020 இது வந்து டிவோர்ஸில் முடியுது. ஏன்னா எலிசபெத் அவர்கள் வந்து ஃபைல் பண்ணாங்க ஒரு கேஸ் வனிதா மேலேயும் அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும். அவங்கக்கிட்ட அஃபிஷியலாக டிவோர்ஸ் வாங்காமல் இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வனிதா அவர்களும் பீட்டர் பால் அவர்களும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணல. இன் கோயிங் ஆஃப் அடிக்ஷன், அவர் வந்து ஆல்கஹால் அடிக்ஷன்னால வந்து அந்த மேரேஜ் வந்து ரிஜிஸ்டரும் பண்ணல, அது அஃபிஷியலாக டிவோர்ஸும் ஆகலை. கல்யாணம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமல் அப்படியே வந்து ப்ரோக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து 2017 ராபர்ட் அப்படின்றவங்களை வந்து கொரியோகிராஃபர் அவரை வந்து டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2017 அது வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து வனிதா விஜயகுமார் ஏற்கனவே வந்து பிக் பாஸ் சீசன் 3 வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்திருக்காங்க இல்லையா. இவங்க தான் ராபர்ட் மாஸ்டர் அவர்களை பிக் பாஸ் சீசன் 6 வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கேம்பிங் வித் வனிதா அப்படின்ற ஷோவில் வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஜோவிகா அவர்களை வந்து அதாவது அவங்க பொண்ணை வந்து சீசன் 7 பிக் பாஸில் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ராபர்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா அவர் வந்து 26 ஜனவரி 1981 வந்து பிறந்திருக்காங்க. ஒரு வருஷம் வனிதா அவர்களுக்கு அப்புறம். அவரோட ஏஜ் வந்து 43. அவரோட ஏஜ் 43. ராபர்ட் மாஸ்டரும் வனிதாவும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து டேட் பண்ணி 2017 வந்து ப்ரோக்கப் பண்ணிக்கிட்டாலும் அவங்க ஸ்டில் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட் மாஸ்டர் வந்து வனிதா அவங்களோட பேரை வந்து அவங்களோட ஆர்ம்ஸில் வந்து டேட்டோ பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து கேம்பிங் வித் வனிதா அப்படின்னு சொல்லிட்டு வனிதா அவர்களும் ராபர்ட் மாஸ்டர் அவர்களும் வந்து உட்காந்து பேசியிருப்பாங்க. ராபர்ட் மாஸ்டர் அவர்கள் கூட நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்போ வந்து வைரலாகவே போச்சு. அவரோட ஏஜ் வந்து வனிதா அவர்களோட 1 வயசு கம்மி. அப்போ வந்து வனிதா அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு அவங்களோட கையை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு பீச் சைடில் வந்து போட்டுட்டு அவங்க வந்து சேவ் த டேட் 5th அக்டோபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 5th அக்டோபரும் வந்துச்சு. அது என்னன்னு அப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல, இன்க்ளூடிங் மீ. வந்து அது வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது மேரேஜ் கிடையாது. அது என்னன்னா இட் வாஸ் அ
மூவி ப்ரொடியூஸ்ட் பை ஜோவிகா விஜயகுமார். ஏன் அது ஸ்பெசிஃபைடாக 5th அக்டோபர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுதான் வந்து வனிதா அவர்களோட பிறந்த நாளும் கூட. அது வந்து அஃபிஷியலாக மிஸ்ட்ரஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியோட ப்ரமோ வந்து வனிதா விஜயகுமார் அப்படின்ற அஃபிஷியல் அவங்களோட சேனல்லே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்களோட மகளான ஜோவிகா விஜயகுமார் தான். அது வந்து நாட் அ மேரேஜ், அது வந்து மூவி அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அவங்க வந்து அவங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஐ எம் த்ரில் டு ஷேர் ஐ எம் கம்மிங் அப் வித் அ நியூ மூவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. It was beyond thrilled to finally share the promo video of upcoming movie அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நாட் அ மேரிட், இட் வாஸ் அ மூவி. சின்ஸ் அவங்க வந்து டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2017 அப்படின்றதுனாலையும் சீசன் 6க்கு வந்து ராபர்ட் மாஸ்டர் இவங்க வந்து அமிச்ச காரணத்தினாலும் எல்லாரும் அது வந்து மேரேஜ் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நாட் வனிதா விஜயகுமார்ஸ் 4th மேரேஜ், இட் வாஸ் அ மூவி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.